ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம ஈஸியான டேஸ்டான பீஃப் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த கிரேவி சப்பாத்தி, நான், பரோட்டா, சாதத்துக்கு எல்லாத்துக்குமே சாப்பிட்லாம். செம்ம டேஸ்டான டிஷ்ஷுங்க. வாங்க நம்ம எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போ அடுப்பில் குக்கர் வச்சு குக்கர் நல்லா சூடான பிறகு 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்குங்க. நல்லா தாராளமாக ஆயில் சேர்த்துங்க. ஏன்னா கிரேவி இருக்கிறதுனால ஆயில் நல்லா சேர்த்தா தான் நல்லாயிருக்கும். நான் பெரிய சைஸ் வெங்காயம் 3 கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துட்டு அது வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துப்போம். சேர்த்து நல்லா வதக்கிடுவோம். வதக்கிட்டு 1 டேபிள் ஸ்பூன்னு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன். நான் வந்து 1/2 கிலோ பீஃப் தான் எடுத்திருக்கேன். அதுக்கு மெஷர்மெண்ட் தான் இது. இப்போ அது நல்லா பச்சை வாசனை போன பிறகு நம்ம 1/2 kg பீஃபை நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இப்போ சேர்த்துருவோம். சேர்த்து ஒரு 2 மினிட்ஸு நம்ம மூடி வைக்கணும். ஏன்னா அதில் இருக்க தண்ணியெலாம் நல்லா வற்றணும். ஏன்னா தண்ணி இருந்தால் கொஞ்சம் ஸ்மெல் அடிக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் தண்ணி நல்லா வற்றின பிறகு குக் பண்ணிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அது ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டாக தான் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ தண்ணி வற்றின பிறகு நம்ம பெரிய சைஸ் தக்காளி ஒன்று நான் கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். அதையும் வதங்கிட்டு இப்போ மசாலா 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1/4 டீஸ்பூன் சோம்புத்தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா தூள் எல்லாத்தையும் ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து 1/2 கிலோ மெஷர்மெண்ட் தான். நான் தனியாத்தூள் இதில் சேர்க்கலை. நான் வந்து கிரேவிக்கு தனியாத்தூள் சேர்க்க மாட்டேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். ஏன்னா தனியாத்தூள் சேர்த்திங்கன்னா ஒரு குழம்பு ஃப்ளேவரில் ஆகிடும். அதனால் தனியாத்தூள் தேவையில்லை. அதுக்கப்புறம் 1/2 கப்பு தயிர் சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 2 மினிட்ஸு சிம்லே வைங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா மசாலா கருகிடும். 1/2 கப்பு தண்ணி சேர்த்து குக்கர் மூடி இப்போ 4லேருந்து 5 விசில் வரணும். விசில் வந்த உடனே ஆஃப் பண்ணி ஓப்பன் பண்ணிடாதீங்க. ஓப்பன் பண்ணக்கூடாது. ஓப்பன் பண்ணிங்கன்னா பீஃபு ஹார்டாக ஆகிடும். ஒரு 15 மினிட்ஸு அப்படியே விட்டுட்டிங்கன்னா பீஃபு சாஃப்டாக இருக்கும். அதே மாதிரி மட்டன்லேயும் தான். எப்போயுமே குக்கரு ஆஃப் பண்ண உடனே நம்ம ஓப்பன் பண்ணக்கூடாது. இப்போ ஓப்பன் பண்ணி பார்ப்போம் 15 மினிட்ஸ் கழித்து. இங்கே பாருங்கள், சூப்பராக வெந்துருச்சு. இப்போ ஒரு பீஸ் எடுத்து நான் மேஷ் பண்ணி பார்க்குறேன். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. இப்போ நம்மளுடைய சூப்பரான கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி சிம்மில் வச்சு கொத்தமல்லி தழை தூவி விட்டுட்டு 1/4 டீஸ்பூன்னு லெமன் ஜூஸ் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி ஒரு 2 மினிட்ஸ் வைங்க. போதும், நம்ம சூப்பரான கிரேவி ரெடி ஆகிடுச்சு. ஓகே, நீங்களும் இந்த ரெசிபி எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அப்படியே நம்ம சேனலை லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். பாய் பாய்.